டக்ளஸ் ஃபுட்டியில் கேரட் பாயாசம் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். வாங்க, நல்ல சுவையாக டேஸ்ட்டாக செய்யணும். இந்த சைஸில் இருந்தாலே போதுங்க. பாயாசத்தில் போட்டு சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லதுங்க. கிஸ்மிஸ் பழம், ஏலக்காய், முந்திரியை வறுத்துக்கிடுவோம். முந்திரி நல்லா பொன்னிறமாக வரணுங்க. கிஸ்மிஸ் பழம், ஏலக்காய், ஒரு 7 ஏலக்காய் எடுத்துருக்கேன். எல்லாமே நல்லா பதம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இறக்கி வச்சுக்கிடுவோங்க. வேக வச்சுக்கிறோம். வேகட்டும், மூடி வச்சுக்கிடுவோம். அரிசி வெந்துருச்சான்னு பார்ப்போங்க. பாருங்க, நல்லா வெந்திருக்குங்க. பாருங்க, நல்லா வந்துருச்சு. பார்த்தீங்களா? இது மாதிரி தாங்க இருக்கணும். சேமியாவை ஆட் பண்ணுவோம். நொறுக்கி ஆட் பண்ணுங்க. அரிசியும் சேமியாவும் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தேவைக்கு பால் ஊற்றுறோம். இந்த பாலோட 1 டம்ளர் தண்ணி, சுகர் 100 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். துருவி வச்ச கேரட், இதயங்க, இதயம் பத்திரம். இதயம் ரொம்ப 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 நல்லது இதயத்துக்கு. இது இதயம் உள்ள விழுந்துருக்கு பார்த்தீங்களா? தேங்காய் பூ இது இறக்கும் போது தான் கண்டிப்பாக போடணும். நெய்யில் வறுத்த ஏலக்காய், கிஸ்மிஸ் பழம், முந்திரி ஒரு கலக்குங்க. சுவையான கேரட் பாயாசம் ரெடி. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. கேரட் பாயாசம் சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்து அட்டகாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.